الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والصلاة والسلام عليك يا رسول الله وعلى آلك وأصحابك يا حبيب الله والصلاة والسلام عليك يا نبي الله وعلى آلك وأصحابك يا نور الله نويت سنة الاعتكاف. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலவாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தினர்கள், தோழர்கள், தாபியீன்கள், தபவுத் தாபியீன்கள், சாலிஹீன்கள், இறைநேச செல்வர்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமான ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய வீட்டிலே அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் அன்பு நல்லடியார்களே, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எவைகளை எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றி வாழுமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்துள்ளார்களோ அவைகளை முழுமையான முறையிலே பின்பற்றி வாழ்வதற்கும், எவைகளை விட்டும் தவிர்ந்து வாழுமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்துள்ளார்களோ அவைகளை விட்டு முழுமையான முறையிலே தவிர்ந்து வாழ்வதற்கு முதலில் எனக்கும் இரண்டாவது உங்களுக்கும் நான் வசியத் செய்கின்றேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்துக்களை கூறுகின்ற விடயத்திலே ஏராளமான ஹதீதுகள் ரிவாயத் செய்யப்பட்டுள்ளன. ஒரு ஹதீஸ் ஷரீஃபிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நவின்றுள்ளார்கள், யார் என் மீது 80 தடவை ஸலவாத் ஓதுகிறாரோ அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுடைய 80 வருட பாவங்களை மன்னித்து விடுகின்றான். எனவே நாம் முயற்சி செய்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். விசேஷமாக வெள்ளிக்கிழமையுடைய தினங்கள்ல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நசீபாக்கி அருள்வானாக. ஸல்லு அலல் ஹபீப் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்தன் வ ஸலாமன் அலைக யா சய்யிதி யா ஹபீபி யா ரசூலல்லாஹ். கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு பல நிஅமத்துக்களை வழங்கி இருக்கின்றான். அந்த நிஅமத்துக்களின் மூலமாக அந்த அடியான் தன்னுடைய பிரயோஜனத்தை அடைந்து கொள்வதோடு அந்த நியாமத்துக்குண்டான நன்றியையும் அல்லாஹ்வுக்கு செலுத்துவானே ஆனால் அல்லாஹ் தஆலா அந்த நியாமத்துக்களில் பரக்கத்தை வைத்திருப்பான். மேலும் அந்த நியாமத்துக்களை அல்லாஹ் தஆலா பல மடங்காக்கி அவனுக்கு வழங்குவான். எனவே நாம் வாழக்கூடிய காலத்தில் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய நியாமத்துக்கள் என்ன நியாமத்தாக இருந்தாலும் சரி, அந்த நியாமத்தை அனுபவிக்கக்கூடிய நாம் அந்த நியாமத்துக்குண்டான நன்றியை படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு நாங்கள் வழங்குவதற்கு, நன்றி செலுத்துவதற்கு கடமைப்பட்டுள்ளோம். இப்படி பல நியாமத்துக்கள் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்றான். சில நியாமத்துக்களை அல்லாஹ் தஆலா தன்னுடைய உடம்பிலேயே வைத்திருக்கின்றான். பல நியாமத்துக்கள் அல்லாஹ் நமக்கு நம்முடைய உடம்பிலே வழங்கி இருக்கின்றான். அந்த நியாமத்துக்களில் ஒரு நியாமத் மனிதனுடைய கல்வி, மனிதனுடைய உள்ளம். இந்த உள்ளம் சீராக இருந்தால் அவனுடைய முழு உடம்பும் சீராகிவிடும். அதே இந்த உள்ளம் சீரடையாமல் இருந்தால், ஃபித்னாவிலே இருந்தால், குழப்பத்திலே இருந்தால், பிரச்சனைகளில் இருந்தால் முழு உடம்பும் பிரச்சனையாகிவிடும். எனவே இந்த உள்ளத்தை பாதுகாப்பது ஒவ்வொரு மனிதனின் மீதும் கடமை. இதைத்தான் நம்முடைய சூஃபியாக்கள், உலமாக்கள், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற மஷாயிஹ்மார்கள் இந்த கல்பை பரிசுத்தப்படுத்துவதற்கு தான் முயற்சி செய்கின்றார்கள். ஆரம்பம் முதல் இன்று வரை மஷாயிஹ்மார்கள் நமக்கு வழங்கக்கூடிய காலை மாலை ஔராதுகளாக இருந்தாலும், வதீஃபாக்களாக இருந்தாலும் நம்முடைய கல்பை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் அவர்கள் அதை வழங்குவார்கள். ஏன்? ஒரு மனிதனுடைய கல்பு பக்குவம் அடைந்து விட்டால், அவனுடைய உள்ளம் சீர்திருந்து விட்டால், உள்ளம் மென்மை அடைந்து விட்டால் அவருடைய செயல்களும் மென்மையாகிவிடும். இந்த உள்ளம் சில மனிதர்களுடைய உள்ளம் எவ்வாறு என்றால் மிகவும் கடுமையான முறையில்
மென்மையற்றதாக கடினமாக இருக்கிறது. இதற்குரிய காரணம் என்ன? எதன் மூலம் இவைகள் நடைபெறுகிறது? இதனுடைய அடையாளங்கள் என்ன? இதனுடைய விபரீதங்கள் என்ன? இதற்குண்டான நிவாரணம் என்ன என்பதை பற்றி இன்றைய குத்பாவிலே நாங்கள் கேட்டுக்கொள்வோம். உண்மையில் உள்ளம் கடினமாகுவது என்பது ஒரு மறைமுகமான ஒரு நோய். வெளிப்படையான நோய்கள் மனிதனுடைய உடம்புல ஏற்படுவதற்கு போன்று உள்ரங்க நோய்கள் சில இருக்குது. அந்த உள்ரங்க நோய்களில் ஒன்று தான் மனிதனுடைய கல்வி கடினமாகுவது. மனிதனுடைய கல்வி கடினமாகுவது. இதற்கு தஃசீருடைய உலமாக்கள் கூறக்கூடிய விடயம் என்னவென்றால், மனிதனுடைய கல்வி ஏன் கடினமாகின்றது? காரணம் என்ன? அவர்கள் மௌத்தை பற்றி, ஆகிரத்தை பற்றி சிந்திக்காமல் வாழ்வது. மனிதன் மரணத்தை பற்றியும் ஆகிரத்தை பற்றியும் சிந்திக்காமல் வாழ்வதன் காரணத்தினால் அவனுடைய கல்வி நல்ல விடயங்களை ஏற்றுக்கொள்வது கிடையாது. எவ்வளவுதான் நசீஹத் செய்தாலும், எவ்வளவுதான் உபதேசம் செய்தாலும் அப்படியே தலைக்கு மேலால போயிடும், கல்புழுக்க வராது. எவ்வளவுதான் பயான் செய்தாலும், நசீஹத் செய்தாலும், எடுத்து சொன்னாலும், குழந்தைகளாக இருந்தாலும், பெரியவர்களாக இருந்தாலும், குடும்பத்தினர்களாக இருந்தாலும், தொழில் புரியக்கூடியவர்களாக இருந்தாலும், பள்ளிவாயல் நிர்வாகமாக இருந்தாலும், சில மனிதர்கள் எவ்வாறு என்றால், எதை சொன்னாலும் நீ சொல்றத சொல்லு, நான் செய்யறதுதான் செய்வேன். அந்த கல்வியிலே அந்த நசீஹத் எடுப்படாமல் இருக்கின்றது. காரணம் என்ன? அந்த கல்வி கடினமாகி விட்டது. அவனுடைய கல்வி கடினமாகி வருகிறது. இந்த கடினமாகுவதன் மூலமாக அவனுடைய கல்வி கல்லை விடவும் மோசமாக மாறிவிடுகிறது. ஒரு பாமான் கல் எவ்வளவு கடினமாக இருக்கின்றதோ அதை விட சில சமயம் மனிதனுடைய கல்வி கடினமாக மாறிவிடும். அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ரால குறிப்பிடுகின்றான், சும்ம கஸத் குலூபுக்கும் மின் பஅதி ذلك فهي كالحجارة أو أشد قسوة. பின்னால் உங்களுடைய கல்விகள் கடினமாகி விட்டது. எவ்வாறு? கல்லுகளை போன்று கடினமாகி விட்டது. அவ் அஷத்து கஸ்வா, அந்த கல்லை விடவும் கடினமாகி விட்டது. இது பனி இஸ்ராயேலுடைய காலத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்ரவேலர்களோடு வாழ்ந்த காலத்தில் நடைபெற்ற ஒரு விடயத்தை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல அத்தாட்சிகள், தான் நபி என்பதற்கு பல ஆதாரங்கள், பல உபதேசங்களை மக்களுக்கு செய்தும் கூட அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சில பனி இஸ்ராயேல்கள் நபியாக ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார்கள். ஆதாரங்களை காண்பித்து, பல முஅஜிசாக்கள், அற்புதங்களை காண்பித்து, அனைத்தையும் காண்பித்தும் கூட நபி என்பதாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த அளவுடைய கல்புகள் கடினமாகிவிட்டது. அந்த கற்களை விடவும் மிகவும் கடினமானது என்பதாக அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். எனவே அன்பின் சகோதரர்களே, பெரியார்களே, இந்த உள்ளம் இருக்கின்றதே, உள்ளத்தை மென்மைப்படுத்துவது, கடினத்தை விட்டும் நம்முடைய கல்வை நாம் பாதுகாத்துக் கொள்வது ஒவ்வொரு மனிதன் மீதும் கடமை. ஏனென்றால் ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹில்யத்துல் அவுலியா என்று சொல்லக்கூடிய கிதாபில் எழுதுறாங்க, ஒரு அடியான், ஒரு மூமினான ஒரு அடியானுக்காக வேண்டி மிகவும் உயர்ந்த ஒரு தண்டனை என்னவென்றால், அவன் அதாவது அந்த மூமினான அடியானுக்கு ஏற்படக்கூடிய பயங்கரங்களில் ஒரு சிறந்த, அதாவது மிகவும் பயங்கரமான ஒரு விடயம் என்னவென்றால் அவனுடைய கல்வி கடினமாகி விடுவது. ஒரு மூமினான அடியானுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள்ல மிகவும் மோசமான ஒரு கஷ்டம். ஏனென்றால் கல்வி கடினமாகுவது இருக்கிறது, எதுவுமே அவனுக்கு பிரயோஜனத்தை கொடுக்காது. ஏனென்றால் இந்த கல்வி கடினமாகக்கூடிய நேரத்தில் பல பிரச்சனைகள் எதன் மூலமாக ஏற்படுகிறதோ அதன் மூலமாக பல பிரச்சனைகள். எவ்வாறு? இபாதத்தின் மீது அவனுக்கு இன்பம் ஏற்படுவது கிடையாது. அல்லாஹ்வை zikr செய்வதன் மீது, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதன் மீது அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அவனுக்கு அதில இன்பம் ஏற்படாது. அமல் இபாதத்தின் மீது அவனுக்கு இன்பம் ஏற்படாது. இப்படி இந்த உள்ரங்க நோயை நாங்கள் பரிசுத்தப்படுத்துவோமே ஆனால், தூய்மைப்படுத்துவோமே ஆனால், கல்வை பரிசுத்தமாக்குவோமே ஆனால் அமல் இபாதத்தில் இன்பம் ஏற்படும். அமல் இபாதத்துடைய அந்த ரூஹானியத், அந்த ஸ்பிரிச்சுவல் பவர், அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ் ஷரீஃபின் மூலமாக குறிப்பிடுகிறார்கள், யாருடைய கல்பு கடினமாக இருக்கிறதோ அந்த அடியான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் வெகு தூரமாக சென்று விடுகின்றான்.
அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் அந்த அடியான் தூரமாக்கப்பட்டு விடுகின்றான். கல்பு கடினமான மனிதர். இன்னும் ஒரு ஹதீஸ் ஷரீஃப்ல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 4 வகையான விடயங்கள் இருக்கிறது. இந்த 4 விடயங்கள் யாரிடம் இருக்கிறதோ அவன் துப்பாக்கியசாலி ஆவான், பாக்கியம் இல்லாதவன், அவன் பாக்கியமற்ற மனிதன் ஆவான், துப்பாக்கியசாலி ஆவான். முதலாவது கூறினார்கள், கண்ணில் இருந்து கண்ணீர் வராமல் இருக்கக்கூடிய மனிதன். அல்லாஹ்வுடைய பயத்தினால், கபருடைய பயத்தினால், ஏதாவது கியாமத்தை பற்றிய பயம் ஏற்பட்டால், கேள்வி கணக்குகளை பற்றி சிந்திக்கக்கூடிய நேரத்தில் யாருடைய கண்களில் இருந்து அல்லாஹ்வுடைய பயத்தினால் கண்ணீர் வருவதில்லையோ அவன் துப்பாக்கியசாலியான மனிதன், அவன் பாக்கியம் இல்லாதவன், பாக்கியம் கெட்டவன். ஒன்று சீதேவி, ஒன்று மூதேவி. சீதேவியால் அல்லாஹ்வுடைய பயத்தினால் கண்களில் இருந்து கண்ணீர் யாருக்கு வடிகின்றது? துஆவுக்கு கையை உயர்த்தினால் பயம், நடுக்கம், அச்சம் ஏற்பட்டு அல்லாஹ்வுடைய பயத்தின் காரணத்தினால் கண்ணீர் வருவது. இது யாருக்கு வருவதில்லையோ அவன் துப்பாக்கியசாலி ஆவான். இரண்டாவது கூறினார்கள், 4 வகையான மனிதர், 4 வகையான விடயங்களில் இரண்டாவது விடயம் ஒரு மனிதனுடைய கல்பு கடினமாகுவது. மூன்றாவது கூறினார்கள், நீண்ட நீண்ட ஆசையோடு ஒரு மனிதன் வாழ்வது. நான்காவது கூறினார்கள், துனியாவுடைய பேராசையில் ஒரு மனிதன் ஈடுபட்டு விடுவது. இந்த 4க்கும் தனித்தனி விளக்கங்கள் இருக்கிறது. எனவே இந்த உள்ளம் கடினமாகுவதனுடைய காரணங்களில் ஒன்று, மனிதன் அவனுக்கு அதனுடைய அடையாளத்தை எங்களை நானும் வாழ்கின்ற உலகத்துல ஏந்த கல்பு கடினமாகினதா அல்லது இலகிய கல்வா, மென்மையான கல்வா அல்லது கடினமான கல்வா, இதை எவ்வாறு நான் உணர வேண்டும், எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? அதற்கு சில அடையாளங்களை உலமாக்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அந்த அடையாளங்களில் ஒன்று என்னவென்றால், யாருடைய கல்பு கடினமாகிவிட்டதோ அந்த மனிதன் அமல் இபாதத்துக்களை விட்டும் தூரமாகி விடுகின்றான். மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய பாக்கியம் அவனுக்கு இல்லாமல் போகும். அப்படி மஸ்ஜிதுக்கு வந்து விட்டால் அவசரமாக இபாதத்தை நிறுத்திவிட்டு வெளியே ஓட ஆரம்பித்து விடுவான். கல்பு கடினம். உள்ளுக்கு வந்தாச்சு, கட்டாயம் வரணும், ஜும்மாவுக்கும் போவதா கேள்வி கேட்பாங்க. ஏன் ஜும்மாவுக்கு போவது இல்லையா அப்படின்னு கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டுமே, அதுக்காக வேண்டி வர்றது, தொடர்ந்த உடனே ஓடியாச்சு. மஸ்ஜிதுல கல்பு நிலைத்திருப்பது கிடையாது. எனவே இதுவும் என்னது? தொழுகையில பராமுகம், அலட்சியம், சோம்பேறித்தனம். இது யாருடைய அடையாளம்? முனாஃபிகீன்களுடைய அடையாளம். அப்ப பாருங்க, கல்பு கடினமாகுவதன் மூலமாக இபாதத்துல இன்பம் ஏற்படுவதில்லை. பள்ளி வாயிலுக்கு வந்தால் அவசரமாக திரும்பி விட வேண்டும் என்று மனதுக்குள்ளே ஒரு எண்ணம் உண்டாகிறது, உடனே திரும்பி விடுகின்றார்கள். இத்தொழுகையில பராமுகம், அலட்சியம், சோம்பேறித்தனம் யாருடைய அடையாளம்? முனாஃபிகீன்களுடைய அடையாளம். ஒய்தா காமு இலா ஸலாத்தி காமு குஸாலா, தொழுகைக்காக வேண்டி அவர்கள் நின்றார்களே ஆனால் சோம்பேறித்தனமாக நிற்பாங்க, சோம்பேறியாக பொறுப்போக்காக தொழுகையிலே ஈடுபடுவார்கள். தக்பீரை கட்டி வேறு சிந்தனைகளில் இருப்பது, சரியான முறையில் தொழுகை நிறைவேற்றப்படுகிறதா என்பதை சிந்திக்காமல் இருப்பது, தக்பீரை கட்டி அங்கும் இங்கும் பார்த்துக் கொண்டிருப்பது, தொழுகையுடைய ஃபர்துகளை பேணி தொழாமல் இருப்பது. இது எல்லாமே எதன் காரணத்தினால்? மனிதனுடைய கல்பு கடினமாகுவதன் காரணத்தினால் இபாதத்தின் மீது அவனுக்கு இன்பம் ஏற்படுவது கிடையாது, இபாதத்தை விட்டு தூரமாகி விடுகின்றான். இந்த அடையாளம் நம்மிடத்தில் இருக்கிறதா என்று நாம் சிந்திக்க வேண்டும். இந்த அடையாளம் எனக்கு இருந்தா இந்த கல்பு கடினமான கல்பு, நான் அதற்கு நிவாரணத்தை வழங்க வேண்டும், அதற்கு நான் மருந்து கொடுக்கணும். வெளிப்படையில காய்ச்சல், தலைவலி, இருமல், தடுமல் வந்தா டாக்டர்கிட்ட போய் மருந்து எடுப்போம், நோயை குணப்படுத்துவதற்கு முயற்சி செய்வோம். அல்லாஹ் நாடினால் ஷிஃபாவை தருவான். உள்ளத்திலே ஏற்படக்கூடிய நோய்கள், உடம்பிலே ஏற்படக்கூடிய அந்தரங்க நோய்கள் இருக்கிறது, இந்த அந்தரங்க நோய்களுக்கும் நாங்கள் நிவாரணத்தை தேடிக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இது லேசான நோய் கிடையாது. மனிதனுடைய அமல்களை அழித்து விடக்கூடிய நோய் தான் கல்விலே ஏற்படக்கூடிய நோய். ஒரு கல்பால ஒரு மனிதன் சுவர்க்கத்தை அடைந்து விடலாம், அதே கல்பால நரகத்தையும் பெற்றுக் கொள்ளலாம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். கல்பு அவ்வளவு பரிசுத்தமா இருக்கும். மற்றவர்களை பற்றி நம்முடைய கல்பு நல்ல முறையில் வெண்மையானதாக, தூய்மையானதாக இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் நம்முடைய அமல்கள் இல்லாமல் ஆக்கப்பட்டுவிடும். இரண்டாவது அடையாளம் என்னது? யாருடைய கல்வி கடினமாக இருக்கிறதோ அவர்களுடைய இரண்டாவது அடையாளம் என்னவென்றால், எவ்வளவுதான் அவர்களுக்கு நசீஹத் செய்தாலும், உபதேசம் செய்தாலும் அந்த நசீஹத்தை அவர்கள் பொருட்படுத்த மாட்டார்கள், அந்த நசீஹத்தை அவர்கள் கேட்பது கிடையாது. ஆகிரத் சம்பந்தமான விடயமாக இருந்தாலும் சரி, அவருடைய விடயங்களாக இருந்தாலும் சரி, மரணத்தினுடைய மௌத்துடைய சம்பவங்களாக இருந்தாலும் சரி, இதை கேட்பார்கள், சொல்லுவார்கள், படிப்பார்கள். ஆனால் அதன் மூலம் பிரயோஜனத்தை பெறுவது கிடையாது, அதன் மூலம் பிரயோஜனத்தை பெறுவது கிடையாது. மனிதன் என்றால் யாரு? ஒரு தவறு செஞ்சிட்டா
உடனே அவனுக்கு ஞாபகம் வந்துருச்சு, நான் செஞ்சது பாவம், தவறு. உடனே தனக்குள்ளே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். நாங்க எப்படி வாழ்கிறோம்? அந்த தவறை செய்தா சில நேரம் தௌபா செய்யறதுக்கு ஐடியா இருந்தா, சான்ஸ் கிடைச்சா, சந்தர்ப்பம் கிடைத்தால் தௌபா செய்யறது. அப்படி இல்லாட்டி நடந்துருச்சு, என்ன செய்யப்பா? திரும்பவும் அதை விடுவது கிடையாது. திரும்பவும் அந்த பாவம் திரும்பவும் நடைபெறுகிறது. அப்ப ஒரு மனிதன் தவறை செய்தால் புத்திசாலி யாரு? அவன் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வது. தௌபா செய்ததன் பின்னால் திரும்பவும் தவறு நடைபெறுவதற்கு சான்ஸ், வாய்ப்புகள் உண்டு. ஆனால் ரப்பிடத்துல துஆ கேட்கணும், திரும்பவும் அந்த தவறை நான் செய்யக்கூடாது. தௌபாவுடைய நிபந்தனை என்ன? நான் செய்த இந்த பாவத்தை திரும்பவும் செய்ய மாட்டேன் என்று உறுதியான நியத்து வைத்து செய்யக்கூடிய அந்த தௌபா. எனவே நாம் எவ்வாறு மனம் வந்தா தௌபா செய்யறது, மனம் வரலையா தௌபா இல்ல. தௌபாவும் எவ்வாறு? கல்பு எங்கோ இருக்கும், நாமும் மாத்திரம் அசைந்து கொண்டிருக்கும். உள்ளத்துல அல்லாஹ்வுடைய அந்த சிந்தனை இல்லாமல் மனப்போன போக்கிலே எங்கெங்கோ சிந்தனைகளை வைத்துக் கொண்டு நாங்கள் செய்யறது. அது மாத்திரமல்ல, அந்த பாவத்தை விடாமல் இருப்பது. இது மிகவும் மோசமான ஒரு பழக்கம். ஒரு அடியான் ஒரு தவறை, பாவத்தை செய்து விட்டால் தௌபா செய்துவிட்டு அந்த பாவத்தை விட்டுவிட வேண்டும். அந்த பாவத்தை விடாமல் தொடர்ந்து செய்வானே ஆனால் அல்லாஹ்வோடு பரிகாசம் செய்வதை போன்று, அல்லாஹ்வோடு கேலி கிண்டல் செய்வதை போன்று. எனவே அன்பின் சகோதரர்களை, பெரியார்களே, நசீஹத்தை பெற்றால் அந்த நசீஹத்தின் பிரகாரம் அமல் செய்ய மனது வராதே, கல்பு கடினமாகி விட்டது. கேட்டோம் போயிட்டோம், கேட்டோம் போயாச்சு, பயான் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு. மூன்றாவது அடையாளம் கூறினார்கள், கல்பு யாருடைய கடினமாக இருக்கிறதோ அவருடைய அடையாளங்களில் மூன்றாவது அடையாளம் கூறினார்கள், மனிதன் ஆகிரத்தை விட துனியாவுக்கு முன்னுரிமை வழங்குவது. இந்த பழக்கம் நம்மிடத்தில் இருக்குதான் பார்க்கணும். ஆகிரத் நேமமான வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை. உலகத்திலே ஒரு அடியார் கஷ்டப்படுவானே ஆனால், அமல் இபாதத் செய்யும் போது சோம்பேறித்தனத்தையும் தெரிந்துவிட்டு இபாதத் செய்வானே ஆனால், காலையில் எழும்பக்கூடிய நேரத்தில் ஷைத்தான் தூங்கு 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 என்று தலைக்கு மேல் நின்று நம்மை தடாவி விடக்கூடிய நேரத்துல அவனுடைய அந்த ஊசலாட்டத்தை முறியடித்து விட்டு சுபவுடைய தொழுகைக்கு எழும்பி பாக்கியசாலிகள் தஹஜ்ஜத்தை தொழுது அமல் எந்த அளவுக்கு ஒரு அடியான் செய்யக்கூடிய அமல் கடினமாக இருக்குமோ, நாளைய கியாமத்துல அவருடைய சவாபும் கடினமாக இருக்கும், பயங்கரமா அதிகமாக இருக்கும். அஃதலுல் அமலி அஹ்மஸுஹா, அஃதலுல் அமலி அஹ்மஸுஹா, யாருடைய அமல்ல இபாதத்துல அவனுக்கு கடினமாக இருக்குமோ, கஷ்டமாக இருக்குமோ, குளிரான ஒரு நேரம், குளிர்ந்த ஒரு காலை நேரம், எழுந்து எங்களுக்கு வாஷ்ரூமுக்கு போனா கூட கஷ்டம், அவ்வளவு குளிமையான தண்ணி, இந்த நேரத்துல எழும்பி உது செய்து தொழுதால் சவாபும் அதிகம், நன்மையும் அதிகமே. அந்த இபாதத் செய்வதில் கடினம் இருக்கிறது, கஷ்டம் இருக்கிறது. இவ்வாறு செய்யக்கூடிய இபாதத்துக்கு நன்மையும் அதிகமாக இருக்கிறது. எனவே உலகத்தில் வாழக்கூடிய நாம் இந்த உலகத்தை மாத்திரம் குறிக்கோளாக கொள்ளாமல், உலகத்தை ஆகிரத்தை விட சிறந்ததாக கருதாமல், ஆகிரத் நேமமான வாழ்க்கை, அமல் செய்தால் அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்தை வழங்குவான். குர்ஆன்ல பல இடங்கள் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றார். ஜன்னாத்தின் தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார், அழகான பூந்தோட்டங்கள், சுவர்க்கங்களை வழங்குவோம். எப்படியான சுவர்க்கம்? அதன் கீழே அருவிகள் ஓடிக்கொண்டிருக்கும், அதன் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். ஹாலிதீன ஃபியா, அந்த மனிதன் அதிலே நேமமாக இருப்பான். அது நேமமான ஒரு வாழ்க்கை, உலக வாழ்க்கை, அழியக்கூடிய வாழ்க்கை. இந்த அழியக்கூடிய வாழ்க்கையை முன்னிறுத்தி அந்த அழியாமல் நிரந்தரமான வாழ்க்கைக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்காமல் வாழ்ந்தோமே ஆனால் நம்முடைய கல்வி கடினமான கல்வி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கல்வில பிரயோஜனத்தை நாங்கள் பெற்றுக் கொள்ளாமல் இருக்கின்றோம், ஆகிரத்துக்காக நம்மை நாம் தயார் செய்யாமல் இருக்கின்றோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒன்று கூறினார்கள், ஒரு மனிதனுடைய கல்வி கடினமான கல்வி என்பதற்கு அடையாளமாக ஒரு மனிதன் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் அவனுடைய ஈமான் பலவீனமாகிவிடும். அல்லாஹ் எதை நமக்கு ஒரு எல்லையாக காண்பித்திருந்தானோ அந்த எல்லையை மீறி வாழ்வது. எத்தனையோ சட்ட திட்டங்கள் இருக்குது மார்க்கத்துல, ஃபிக்ஹுடைய உலமாக்கள் கற்று தந்திருக்கிறாங்க, இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது. வியாபாரமாக இருந்தாலும், பேங்குடைய வங்கிகளுடைய கொடுக்கல் வாங்கல்களாக இருந்தாலும், சொத்துக்களை நாங்கள் பிரித்து தன்னுடைய குடும்பத்திற்கு குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய விடயமாக இருந்தாலும், இவை அனைத்தும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு ஒரு வரையறையை காண்பித்துள்ளார்கள். இவ்வாறு தான் வியாபாரம் செய்ய வேண்டும், இவ்வாறு தான் நீங்கள் சொத்துக்களை பிரிக்க வேண்டும், இவ்வாறு தான் உங்களுடைய அன்றாட செயல்கள் இருக்க வேண்டும் என்று ஒரு வரையறை குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய நிலைமையில் அதை நாங்கள் மீறி நடப்பது சரி. ஆகிரத்தை பார்த்துக் கொள்வோம், ஆகிரத்துல பார்த்துக் கொள்வோம், மௌத்தா போன போல பார்த்துக் கொள்வோம். அல்லாஹ் நம் மீது கடமையாக்கியதை ஏளனமாக மனிதன், இது ஈமானுடைய பலவீனம். ஒரு மனிதனுடைய ஈமான்
பலகீனமாகுவதற்கு ஒரு அடையாளம் இது. என்னது? அல்லாஹ்வுடைய சிந்தனைகளையும் நாங்கள் பொருட்படுத்தாமல் இருப்பது, அல்லாஹ்வுடைய தூதர் காண்பித்ததை நாங்கள் பொருட்படுத்தாமல் மனப்போன போக்கிலே வாழ்வது. இது வட்டி கிடையாது. இது என்ன வட்டி? இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இவ்வளவு தாராது, இவ்வளவு தாராது. அன்பின் சகோதரர்களே, தெரியாததை உலமாக்களிடம் கற்று தெரிந்து கொள்ள வேண்டும். மார்க்கம் கூறக்கூடிய பிரகாரம் நாம் வாழ வேண்டுமே தவிர மனம் போன போக்கிலே மார்க்கத்தை இட்டு செல்லக்கூடாது. இதை நாம் விலகிக் கொள்ள வேண்டும். இது ஈமானுடைய பலவீனத்திற்குரிய அடையாளம். எனவே இவைகள் இருந்தால் நம்முடைய கல்வி கடினமான கல்வி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கல்வியை நாங்கள் மென்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதற்குரிய காரணங்கள் இதனுடைய காரணம் என்ன? துனியாவின் மேல வைத்திருக்கக்கூடிய முஹப்பத். முக்கியமான காரணம் துனியாவின் மீது மாத்திரம் வைத்திருக்கக்கூடிய முஹப்பத். இந்த உலகம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது, ஜீனத்தாக மனிதனுக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. மனிதன் இதிலே ஏமாந்து போய்விடுகின்றான். ஆகிரத்துடைய வாழ்க்கையை பற்றி சிந்திப்பது கிடையாது. ஆகிரத்துடைய சிந்தனை நம்முடைய கல்வியிலே வருவது கிடையாது. மேலும் கல்வி இருக்கிறே, இந்த கல்வி மரணிப்பதற்கு, இந்த கல்வி கடினமாகுவதற்கு காரணங்கள்ல ஒரு காரணம் என்னவென்றால், ஒரு அடியான் அதிகமாக பேசுவது. வச்ச 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 என்னது? பேசிக்கொண்டே இருக்கிறது. அர்த்தமில்லாத பேச்சுக்களை பேசுவது, பிரயோஜனம் இல்லாத பேச்சுக்களை பேசுவது. அந்த பேச்சுக்களை பேசுவதை விட மௌனமாக இருப்பது சிறந்தது. உங்களுக்கு பேசணுமா, உங்களுக்கு வாயில ஏதாவது உங்களை பேசிக்கொண்டே இருக்கணுமா, ஜிக்ர் செஞ்சு கொண்டிருக்கீங்க, ஸலவாத் ஓதி கொண்டிருக்கீங்க, அல்குர்ஆனுடைய வசனங்களை ஓதுங்கள். அவ்வாறு இல்லாமல் வீண் பேச்சுக்களின் மூலமாக மனிதனுடைய பாவங்களும் அதிகரித்துவிடும். வீணா பேசிக்கொண்டிருக்கிற நேரத்துல மற்றவங்களை பத்தி புறம் பேசிப்படும், மற்றவங்களை பத்தி வேற வேற இல்லாதது கொள்ளாததாக இட்டு கட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். எனவே ஒரு மனிதனுடைய கல்வி மரணிப்பதற்கு, ஒரு மனிதனுடைய கல்வி கடினமாகுவதற்குரிய காரணங்களில் ஒன்று அதிகமாக பேசுவது. இன்னும் ஒரு காரணத்தை கூறினார்கள், அதிகமாக சிரிப்பது. அதிகமாக சிரிப்பது இன்னைக்கு எங்கள்கிட்ட பழக்கம் இருக்குது. சில ஆட்கள் முன்னால் இருக்கக்கூடியவர்களை சிரிக்க வைப்பதற்காக வேண்டி பொய்யான நாவல்களை, பொய்யான வரலாறுகளை கூறுவார்கள், பொய்யான கதைகளை கூறுவார்களே, முன்னால் இருப்பவன் சிரிப்பதற்காக வேண்டி. ஒரு மனிதன் சிரித்தால் எனக்கு தெரியும், புன்முறுவல் பூப்பது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ளது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்முறுவல் பூத்திக்கிறாங்க. சஹாபாக்கள் செஞ்ச ஒரு அமல். நாம சிரிக்கிறதுனா சத்தம் வெளியில் வராமல் சிரிப்பது. இன்னைக்கு நம்முடைய கல்வி மரணிப்பதற்கு காரணம், இன்னைக்கு பள்ளி வாசல்ல கூட சத்தம் போட்டு நாம சிரிச்சு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய வீடு, அல்லாஹ்வுடைய மாளிகை, பள்ளி வாயிலில் சத்தமிட்டு சிரிக்கக்கூடியவர்களை காணுகின்றோம். பள்ளி வாயில் ஒரு பக்கம், மையவாதிகள் ஒரு மையத்தை அடக்கம் செய்வதற்காக போயிருக்கின்றோம். படிப்பினை பெறக்கூடிய ஒரு இடம், அல்லாஹ்வை பயப்படக்கூடிய இடம், நாளை நாமும் தனிமையாக இந்த கபரிலே வைக்கப்படுவோம் என்று சிந்திக்க வேண்டிய இடத்துல 10 பேர் நின்று சிரிச்சு கொண்டிருக்கிறான். அங்க மயத்தை அடக்கி கொண்டிருக்கிறார், இவர் இருந்து இங்க சிரிச்சு கொண்டிருக்கிறாரு. அல்லது அரசியலை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறது பள்ளிவாசல்ல. அன்பின் சகோதரர்களை, பெரியார்களே, நம்முடைய கல்வை நாங்கள் பரிசுத்தப்படுத்த வேண்டும். கல்வை பரிசுத்தப்படுத்தாமல் நாங்கள் செய்யக்கூடிய அமல்களில் இன்பம் நமக்கு கிடைக்காது. இதை பரிசுத்தப்படுத்துவதற்குத்தான் நம்முடைய மஷாயிஹ்மார்கள் பாடுபட்டார்கள், இன்னும் பாடுபடுகின்றார்கள். நம்முடைய சூஃபியாக்கள், மஷாயிஹ்மார்கள் முதலாவது என்ன சொல்றாங்க? கல்வை பரிசுத்தப்படுத்துங்க. இந்த கல்வி மிகவும் முக்கியம் மனிதனுக்கு. எனவே இந்த கல்வை நாங்கள் கடினமாக்காமல் இருக்க வேண்டும் என்றால், இப்படியான நம்முடைய பார்வையில் சிறு சிறு தவறுகள் போன்று தெரிகிறது. பள்ளியில பேசினது இவ்வளவு பெருசா சொல்றார் ஹஸ்ரத், மையவாடியில கபிரிஸ்தான்ல பேசினதை இவ்வளவு பெருசா சொல்றார் ஹஸ்ரத். அன்பின் சகோதரர்களே, பெரியார்களே, கபிரிஸ்தான் மனிதன் படிப்பினை பெறக்கூடிய இடம். மையவாடி படிப்பினை பெறவன் அதுல போயிட்டு, இன்றைக்கு அவரே நாளைக்கு நான், அவர் இன்றைக்கு முந்திக் கொண்டாரு, நாளைக்கு நான். எனவே நாம் அதனுடைய அந்த இடங்கள், படிப்பினை பெறக்கூடிய இடங்களில் சிந்திக்க வேண்டும். சிந்தித்தால் நம்முடைய பயன் கல்வில வரும். சிந்திக்கக்கூடிய தன்மை கல்வில ஏற்படுவதில்லை. ஏனென்றால் நம்முடைய உள்ளம் இருக்கிறதே, நம்முடைய கல்வி மிகவும் கடினமாகிவிட்டது. அதுதான் அதற்கு காரணம். எனவே அன்பின் சகோதரர்களை, பெரியார்களே, நாம் வாழக்கூடிய வாழ்க்கை, அல்லாஹ் நம்மை படைத்திருக்கின்றான் அவனை இபாதத் செய்யறதுக்காக வேண்டி. அவனை இபாதத் செய்யக்கூடிய நாம் நம்முடைய கல்வை ஒருமைப்படுத்தி, கல்வை சாஃப்டாக மென்மையானதாக ஆக்கி அமல் இபாதத்தை செய்வோமே ஆனால் அந்த இபாதத்திலும் நமக்கு இன்பம் ஏற்படும். அதன் மூலமாக நமக்கு பிரயோஜனத்தையும் ரப்புல் ஆலமீன் வழங்குவான். நம்முடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய வாழ்க்கை வரலாறு எடுத்தாலும் சரி, அதற்கு முன்னால் தோன்றிய நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்தாலும் சரி, இவர்கள் அனைவர்களும் சஹாபாக்களும் கூட இரக்க குணம் படைத்தவர்களாக இருந்தார்கள். மனிதனுக்கு மாத்திரமல்ல, மிருகங்கள் மீது கூட இரக்கம் கொண்டார்கள். நபிமார்களா இருந்தாலும் சஹாபாக்களா இருந்தாலும் மனிதனின் மீது மாத்திரம். இன்னைக்கு மனுஷன் மேல இறக்கம் இல்லை,
தன்னை விட மற்றவர்களின் மீது இரக்கம் காண்பித்ததை முற்படுத்தினார்கள். எனக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல, அவனை கிடைச்சிடணும், எனக்கு இல்லைன்னாலும் பரவாயில்ல, அல்லாஹ் அவனுக்கு நல்லா, அவனுக்கு நல்லா வைக்கணும். இன்னைக்கு எங்களுக்கு எப்படி இருக்குது வாழ்க்கை? அதற்கு நேர் மாற்றமாயிருக்குது. நாங்க நல்லா இருந்தா போதும், அவன் நாசமா போனாலும் எங்களுக்கு அதை பத்தி பரவாயில்லை. அவன் குடும்பமா இருந்தாலும் சரி, உடன் பிறந்த சகோதர சகோதரியா இருந்தாலும் சரி, சில துப்பாக்கியசாலிகள் தாய் தந்தையை கூட விட்டு வைப்பது கிடையாது. உம்மா வாப்பா கூட அவங்க எங்களுக்கு படிச்சின பாட்டுக்கு அவங்க தின்னதான் ஆகணும். அவங்க என்ன செய்யணும்? எங்களைய போட்டு படுத்திக்கிறாங்க, அவங்களும் படட்டும், விட்டு போடுறது. அன்பின் சகோதரர்களை சற்று சிந்தனை செய்து பாருங்கள். உலக வாழ்க்கை மிகவும் குறுகியது. நாம் செய்யக்கூடிய அமல்களில் இன்பம் ஏன் ஏற்படுவதில்லை? இப்படியான பாவங்கள், இது நம்ம சின்ன சின்ன பாவம் என்று நாங்கள் அப்படியே ஒதுக்கி விடுகின்றோம். இது பெரும் பாவங்களில் ஒன்று. கல்பு கடினமாகுவது இருக்கிறதே பெரும் மிச்சம் கஷ்டமான ஒரு நிலைமை. ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடாத ஒரு விடயம், அதன் மூலமாக ஒரு மனிதனுக்கு நஷ்டம் மாத்திரம் தான் இருக்கிறது. கல்பை நாங்கள் மென்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதன் செய்து நாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சரியான ஜலால், சரியான மாதிரி கோபமும் அவர்களுடைய ஒரு சுபாவமாக இருந்தது. ஜலாலான முறையில் இருப்பார்கள். இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜலாலோடு சேர்த்து மென்மையான கல்பு, மென்மையான மனதுடையவர்கள், சரியான இரக்கம் கூட படைத்தவர்கள், சரியான இரக்கமும் மீகிதவர்கள். இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நுபுவத்தை வெளிப்படுத்துவதற்கு முன்னால், தான் நபி என்பதை அல்லாஹ் தஆலாவுடைய அனுமதியை கொண்டு அறிவிப்பதற்கு முன்னால் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தார்கள். இவ்வாறு ஆடுகளை மேய்க்கக்கூடிய நேரத்துல அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆடுகளை மேய்க்கிறாங்க. ஒரு ஆடு மட்டும் ஓடுது, குடிக்க குடிக்க கையில வருதையில ஓடி ஓடி போச்சு. கையில இருந்து ஓடி ஓடி போகுது. ஆட்டு மந்தையில் இருந்து விரட்டி வந்து போனாங்க. பின்னால போகக்கூடிய நேரத்தில் அந்த ஆடு என்ன செய்து, ஒரு முட்கள் நிறைந்த முள்ளெல்லாம் நீக்கிற மரங்கள் தானே, அந்த மரத்தினுடைய புதற்குள்ள போயிட்டு மாட்டிக்கொண்டுச்சு. அதுல மேல முள்ளெல்லாம் குத்தி ரத்தம் வருது. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் கஷ்டப்பட்டு அந்த ஆடை வெளியே எடுத்துக்கொண்டு தன்னுடைய தோளில் சுமந்து கொண்டு போறாங்க. போகக்கூடிய நேரத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் காலையே முள்ளு குத்திருச்சு. அவங்களோட காலையில என்ன செஞ்சிருச்சு? முள்ளு குத்திருச்சு. இப்ப இந்த முள்ளை கூட பொருட்படுத்தாமல், எனக்கு கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்லை, இந்த வாய் பேசாத இந்த மிருகத்தினுடைய கஷ்டத்தை நான் நீக்க வேண்டும் என்று அந்த மிருகத்துடைய அந்த ரத்தம் வரக்கூடிய இடத்துக்காக வேண்டி, நிவாரணம் செய்வதற்காக வேண்டி, மருந்து போடுவதற்காக வேண்டி அவங்களோட ரத்தத்தை கூட பொருட்படுத்தாம, அவருடைய காயத்தை கூட பொருட்படுத்தாம அப்படியே தோல்ல தூக்கி போயிட்டு கொண்டு போறான் மூசா அலைஹிஸ்ஸலாம். அழுந்து அந்த ஆடோட பேசிக்கொண்டு போறான். அந்த ஆடோட என்ன செய்யறான்? மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசிக்கொண்டு போறாங்க. நீயும் கஷ்டமாட்டு என்னையும் கஷ்டத்துல போட்டுட்டீங்க, நீயும் கஷ்டப்பட்டு என்னையும் கஷ்டத்துல போட்டுட்டியே, சரி நீ என்ன மேல இறக்கப்படாட்டியும் பரவாயில்லை, ஓட்ட மேலையாவது நீ இறக்கமா இருக்கணும் தானே. அந்த ஆட்ட பார்த்து என்ன சொல்றாங்க? நீ ஏட்ட மேல இறக்கப்பட்டில்லாட்டி பரவாயில்லை, ஓட்ட மேலையாச்சும் நீ இறக்கமா இருக்க வேண்டியது தானே அப்படின்னு பேசிக்கொண்டே தோல்ல சுமந்து கொண்டு போறாங்க. இதுதான் அல்லாஹ்வுடைய நபிமார்கள். தனக்கு கஷ்டம் ஏற்பட்டாலும் அந்த கஷ்டத்தை பொருட்படுத்தாமல் வாயில்லா ஜீவன்களுக்கு கூட கஷ்டத்தை கொடுக்க விரும்பவில்லை. மென்மையான கல்புடையவர்கள், மென்மையான உள்ளமுடையவர்கள். இந்த பக்கம், இந்த பழக்கம் நம்மிடத்தில் நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இதே போன்று தான் நிறைய வரலாறு இருக்குது. சில பெரியார்கள் நாங்க எப்படின்னா, அவங்களோட வீட்டுல எறும்பே கிடையாது, அவங்களோட வீட்டுல எறும்பு இல்லை. காரணம் என்ன? அவரு வீட்டுல சில பகுதிகளில் ஓட்டையாக்கி அந்த ஓட்டையில ரொட்டி துண்டுகள், சோறுகள் இதை என்ன செய்வாரு? வச்சிருவாரு. அதுக்கு பசிவார நேரம் வந்து சாப்பிட்டுட்டு போகும். அது வந்து சாப்பிட்டுட்டு போயிடும். வீட்டுக்குள்ளுக்கு எதுவுமே கிடையாது. எல்லாம் அந்த ரூம்ல இருந்து, அவங்களோட ரூம்ல இருந்து வருவாங்க, சாப்பிடுவாங்க, வச்சது போயிடுவாங்க. இப்படி மிகிறான். இது யார்? அந்த எறும்பிட மேல இரக்கம், நாய்கள் பூனைகள் மீது இரக்கம், ஆடுகள் ஒட்டகங்கள் மீது இரக்கம். நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய எத்தனையோ வரலாறுகள் இருக்குது. எனவே அன்பின் சகோதரர்களே, பெரியார்களே, நம்முடைய கல்பையும் நாங்கள் மென்மையாக்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய கல்பை மற்ற மனிதர்களுக்காகவும் மென்மைப்படுத்த வேண்டும். மனிதன் அல்லாத ஏனைய ஜீவராசிகளுக்காக வேண்டியும் மென்மைப்படுத்த வேண்டும். கல்பை நாங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். கல்பை மென்மையாக்கிக் கொள்ள வேண்டும். கடினமான முறையில் நடந்து கொள்ளக்கூடாது. கல்பு கடினமாகுவதற்குரிய காரணங்களை நாங்கள் படித்தோம். இந்த காரணங்கள் நம்மிடத்தில் இருந்தால் இந்த காரணங்களை நம்மை விட்டு தூரமாக்கிக் கொள்வோமே ஆனால் நம்முடைய கல்பு மென்மையான கல்பாக மாறும். இபாதத்தின் மீது நமக்கு இன்பம் ஏற்படும். எனவே காலை மாலை ஔராதுகள், நம்முடைய மஷாயிஹ்மார்கள் வழங்கியவைகள், இவைகளை நாங்கள் அன்றாடம் ஓதி வருவோமே ஆனால் நம்முடைய கல்பு மென்மையான கல்பாக மாறிவிடும். எனவே இந்த முறையில் நம்முடைய கல்பை பாதுகாத்து மற்றவர்களுடைய கெட்ட எண்ணங்களை விட்டும் நம்முடைய கல்வை பரிசுத்தமாக நாங்கள் வைத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி அருள்வானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. நம்முடைய தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. முஸ்லிம் சமுதாயத்தினுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக.
யா அல்லாஹ் மற்ற முஸ்லிம்களை பற்றி நல்ல எண்ணம் கொள்ளக்கூடிய உள்ளமாக நம்முடைய உள்ளங்களை ஆக்கி அருள்வாயாக. நம்முடைய உள்ளங்களை மென்மையான உள்ளங்களாக ஆக்கி அருள்வாயாக. கல்வின் கடினத்தை விட்டும் யா அல்லாஹ் நம்முடைய கல்விகளை பாதுகாத்து அருள்வாயாக. இபாதத்தின் மீது இன்பத்தை தருவாயாக, ஆசை ஆர்வத்தை தந்தருள்வாயாக. அமல் இபாதத்து செய்யக்கூடிய நேரத்தில் இஹ்லாஸோடு தக்வாவோடு உனக்காக மாத்திரம் அமல் செய்யக்கூடிய தன்மையை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் மற்ற முஸ்லிம்களை நோவினைப்படுத்தாமல் வாழ்வதற்கு நமக்கு நீ தௌஃபீக் செய்தருள்வாயாக. மனிதர்கள் மிருகங்கள் மீது இரக்கம் காட்டக்கூடிய தன்மையை நமக்கு நீ தந்தருள்வாயாக. ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஷஃபாஅத்தோடு சுவர்க்கம் நுழையக்கூடிய பாக்கியத்தையும் தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.